கேமிங். இன்றைக்கி நான் என்னமோ ஒரு கேமுக்குள்ளே வந்துட்டேன். ரேண்டமாக ஒரு போக்கிமான் கேமுக்குள்ளே. எனக்கு போக்கிமான் தெரியும், உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரில. வேணா போய் பாருங்கள். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேமுக்குள்ளே போகலாம். போக்கிமான் பிரிக் பிரான்ஸா நியூ கேம் தானடா ஆரம்பிக்கணும். ஓகே கைஸ், வுட் யூ லைக் டு எனேபிள் ஆட்டோ சேவ்? எஸ் கொடுப்போம். ஓகே, கேமுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே என்னமோ காமிக்குது. கைஸ், நம்ம பேக்கன் கிடையாது, நம்ம வேறு யாரோ ஒருத்தன். என்ன கைஸ் இது எப்படி ஏமாற்றி விட்டாங்க? ஓ, அது நம்ம இல்லையா? ஓகே கைஸ், சாரி. ரொம்ப கட்சினா போதே கைஸ், ஸ்கிப் பண்ணி விட்டுருக்கணும் போல். ஆனால் விடுங்க, வீடியோ சும்மா காமிக்கிறேன். எனக்கே நான் அது ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். இது நம்ம வீடா? எல்லாத்துலேயுமே இப்படி தான் காமிப்பாங்க. டேய் யாரா நீங்கள், காமிங்கடா. இதுவும் நம்ம வீடாக இருக்குமோ? அது ஐ திங்க் ஸோ ஒரு போக்கிமான் லேபாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கேமுக்குள்ளே போ. என்ன கைஸ் இவன் இப்படி இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான். எந்திரிடா, அலாரம் அடிக்கி. கொட்டாய் விட்டு ஹாய் காமிக்கிறோம் நம்ம. தூக்கி போட்டான் அலாரம். டேய் தம்பி, எந்திரி தம்பி. ஓ வெயிட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன அலாரம் ஏன் தம்பி தூக்கி போட்ட? ஐ கான் பிலீவ் டுடே ஹாஸ் ஃபைனலி கம். யோசிக்கிறான். இன்றைக்கி என்னால் நம்ப முடியல, இன்றைக்கி வந்திருக்கு இது. டுடே ஐ எம் இவனோட ஃபஸ்ட்டு போக்கிமான் ப்ரொஃபஸர் ஓக்கிட்ட இருந்து எடுக்கிறான்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஸர் ஓக்கா யாருன்னு தெரில, யாரோ ஒருத்தர். ஐ ஆல்வேஸ் ட்ரீம்டு ஃபார் செட்டிங் அவுட் ஆஃப் மை ஓன் அட்வென்ச்சர். இவன் எப்பயுமே கனவு காணுவானா இவனும் இவனோட போக்கிமானும் அவுட் சைடுக்கு போய் இது அட்வென்ச்சர் ஆகணும்னு. தேர் ஆர் ஸோ மெனி போக்கிமான். இந்த உலகத்தில் ரொம்ப நிறைய போக்கிமான் இருக்கான். இவன் வந்து எல்லாத்தையுமே அது ஒரு நாள் பிடிப்பேன்னு யோசிக்கிறான். ஓகே, இப்போ நம்ம போகலான்னு யோசிக்கிறான். ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொல்கிறான். ஐ நீட் டு ஃபுல் மை ட்ரெயினர் கார்டா? ட்ரெயினர் கார்டா அப்படின்னா என்னது கைஸ்? எனக்கே தெரில. டைப் யுவர் நேமா? எதுக்குள்ளடா போன தம்பி? டைப் யுவர் நேம். ஓகே, டைப் யுவர் நேமில் இப்போ சும்மா இருங்க கைஸ். ஜெட் கேமிங்னே போட்டுடலாம். ஜேஇடி இல்லாட்டி வெறும் ஜெட். இதுலேயே வந்துருச்சு ஜெட் கேமிங். ஆமாடா, ஆசம்னு சொல்கிறான். I am that much closer to officially being a Pokemon trainer. ஓகே, என்னது ட்ரெயினர் அட்ரேஷன் சம் நோட்ஸ் இல்லை எதுக்கு பார்த்துட்டு. ஜாயின் கம்யூனிட்டி சர்வர் அண்ட் வெரிஃபை. கோ டு ஃப்ரீ எக்ஸ்பி ஷேர் அண்ட் பூஸ்ட் ஷைனி ஆர்ட்ஸ். ஃபைண்ட். அதை போங்கடா, எனக்கு ஒன்றுமே புரியல. வேண்டாம். சரி டேய், இப்போ என்ன கைஸ் பண்ணணும்? கைஸ், நம்மளோட ஸ்க்ரீனை திருப்பவே முடியல கைஸ். இப்படிலாம் இருக்கக்கூடாது கைஸ். ஃபஸ்ட்டு பர்சனாச்சும் வைக்கலாமா? வெளியே போனோமா? போகிறாங்க கைஸ். ஹை ஜெட் கேமிங். யாரா இவன் தொப்பை? ஐ கான் பிலீவ் வி ஆர் கெட்டிங் டு சொல்கிறான். என்னால் நம்ப முடியல, நம்ம ஃபஸ்ட்டு போக்கிமான் பிடிக்கணும்னு. நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த டேயை பார்த்து தான் யோசிச்சே இருந்தோம்னு சொல்கிறான். கைஸ், நம்ம எவ்வளோ ஹைட்டாக இருக்கோம்? ஐ ஆம் ஆன் மை வே டு த லேப். இவன் லேபுக்கு போயிட்டுருக்கான். நான் போக்கிமான் வாங்க. ஓடியா யுவர் பேரண்ட்ஸ் வாண்ட் டு சி பிஃபோர் யூ வென்ட் டு. நம்மளோட அப்பா அம்மா வந்து நம்ம லேபுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. என்னது? ஐ சா த பாஸ் ஹோம் ஏர்லியர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் டிகிங். ஹரி அண்ட் கோ டு வாக் தம். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் த லேப். நம்மளுக்கு இவன் வெயிட் பண்ணுவான் லேபில். இப்போ திருப்ப முடியுது கைஸ். இப்போ கேம் எல்லாம் பண்ணியாச்சு. என்ன பண்ணுவான்? யார் இவன்? என்னன்னே தெரியல கைஸ். டேய் தம்பி, யார் தம்பி நீ? இங்கே போகணுமா கைஸ்? ஜம்பிங் ஆப்ஷனே தரல கைஸ். கைஸ் இல்லை, அநியாயம் கைஸ். ஜம்பிங் ஆப்ஷன் கொடுங்கலா தம்பி. ஃபஸ்ட்டு பர்சன்டே வைக்க முடியல. இப்போ என்ன பண்ணோம்? யார் இவங்க? சும்மா ரேண்டமாக தான் வந்தேன். வி தாட் அவுட் டு கேர் ஆஃப் இட். வி ஹாவ் டு கீப் திஸ் சீக்ரெட் எவ்ரி ஒன் சேஃப்டி. யூ ஆர் ரைட். இட்ஸ் டூ டேஞ்சரஸ் ஃபார் எனி ஒன் டு கோ டவுன் தேர். ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் டெல் எனிபடி அபவுட் திஸ். Maybe can tell that new professor. Maybe you are right. Guys, திருப்பி பார்த்துட்டாங்க. ஓ ஜெட் கேமிங், யூ ஸ்டால்டு மீ. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஹே சாம்பா யாரா? நம்ம சாம்பியன் சொல்கிறாங்க போல். டுடே இஸ் த டே யூ ஆர் கோயிங் டு கெட் யூர் ஃபர்ஸ்ட் போக்கிமான். வி ஆர் ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஸ்வீட்டி. சாரி வி டிடன்ட் மீட் யூ அட் ஹோம். வி ஜஸ்ட் டிஸ்கவர் சம்திங் இன் த லாஸ்ட் கேவ் லாஸ்ட் நைட். As archaeologists, your mother and I are very though in work. என்னது த்ரோவா என்னமோ ஒன்று கைஸ்.
சரிடா, இதெல்லாம் வாசிக்கவே தேவையில்லை, சும்மா ஸ்கிப் பண்ணிடலாம். இது என்ன வேணுமோ மெனு? ஓ இதுவா பேக்? இதெல்லாம் ஜம்பிங்கில் கொடுத்தீங்கன்னா இது என்னது கைஸ்? பாஸ்லாம் இருக்கும் கைஸ், வேறு என்னதான் இருக்கும்? ஃபஸ்ட்டு பர்சன் அவங்கள ஃபாலோ பண்ணோன்னு நான் நினைக்கிறேன். என்ன கைஸ் இது யார்? ஓ 2 பேரும் போகிறாங்க. எங்கே போகணுன்னு கூட தெரியலையே கைஸ். சும்மா போவோம் ரெண்டுமா இருங்க. இந்த இடத்த சும்மா சுற்றி பார்த்துட்டு உள்ள படா தம்பி. இப்போ பாருங்க கைஸ், ஸ்க்ரீனே திருப்ப முடியல கைஸ். இதான் போக்கிமான் சூஸ் பண்ணுற இடம். சரி 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 போங்கடா. இவ்வளோ பேசுகிறாங்க கைஸ், ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணிடலாம். இதா வாசி என்ன போகுது? ஃபஸ்ட்டு எனக்கு இது வேணாம், எதுன்னு ஒரு நல்லதாக பார்த்து சூஸ் பண்ணுவாங்க கைஸ். ஆனால் நான் எடுக்க போகிறது கண்டிப்பாக ஐ திங்க் ஸோ ஃபயர்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கே கைஸ், எனக்கு பிடிச்சது எங்கடா வேணும்? எங்கடா இருக்குது? ஹியூகோகோ எடுக்கலாமா வேண்டாமா? சார்மேண்டர் எடுப்போமா? ஐயோ சார்மேண்டர் வேண்டாம், சிண்டக்குள்ளும் வேண்டாம், சார்த்திக்கும் வேண்டாம், சிம்சாரும் வேண்டாம். என்ன கைஸ் இது போயிட்டே இருக்கோம். ஒரு நல்ல இதாக பார்த்து எடுக்கணும் கைஸ். நான் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன், ஹியூகோகோ. எஸ். வேண்டாம், நிக் நேம்லாம் எதுக்கு? நிக் நேம்னா பட்ட பேர் கைஸ், நம்மளே சும்மா வைக்கிறது. எக்ஸலண்ட். சரி ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஹியூகோகோ எடுத்திருக்கோம், எப்படி இருக்குன்னு தெரில. பல்பசாரு எனக்கு ஃபேவரட் தான், எடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு ஹியூகோகோ. இப்போ என்ன பண்ணே? இப்போ வெளியே போய் பேட்டில் கூப்பிடுவானா? நினச்சேன் எவ்வளோ போக்கிமான் கேம் விளாண்டுருக்கேன், ஆனால் நான் யூடியூப்பில் போட்டதில்ல. என்ன கைஸ் எடுத்திருக்கான்? வெளியவா? ஈவியா? ஈவி செலக்ஷனில் இருந்துச்சுன்னா என்ன கைஸ்? சரி என்னமோ ஒன்று ஹியூகோகோவுக்கு ஃபைட்டு போட்டு இன்னத்தைக்கு எம்பர் போடுறா. டேக்லா ஒன்றும் ஆகாது. நெருப்பை கக்குறா. கிரிட்டிக்கல் ஹிட்டாங்க கைஸ். ஃபைட்டுக்கு போய் டேக்கிள் போடுவோம். நார்மல் டைப்புக்கு நார்மல் மூவ் எப்படி இருக்குன்னு தெரில. டெய்லி இப்போ வாலாட்டுது கைஸ், சும்மா போடுவோம் கைஸ். டேக்லேயே நல்லா கொடுக்கு, ஆனால் இப்போ இது வரைக்கும் எம்பர் போடலாம். திருப்பியுமா? நீ சாவ போகிறடா. கிரிட்டிக்கல் ஹிட்டு வேணும் கண்டிப்பாக. 1 ஹெச்பியில் இருக்குது கைஸ். இருங்க நம்ம டேக்கிள் போடலாம். அட்டாக் போடுறத டெய்ல் விப்பு. இப்போ அது டை கைஸ், அதோட ஹெல்த் அவன் பார்த்தானு தெரில. ஈவி ஃபேண்டட் அருமை. 60 பாயிண்ட் லெவல் ஏறிடுச்சு கைஸ், லெவல் 6க்கு போயிடுச்சு. டெட் கேமிங் ரிசீவ் 200 ருபீஸ் ஃபார் வினிங். நன்றி தம்பி, நைஸ் ஃபைட்டிங். ஹீல் பண்ணி தராங்களாம். இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்து என்ன பண்ண போகுது? எக்ஸலண்ட்டு, நல்லது, தப்பு இதெல்லாம் சொல்ல போகிறாங்க. என்ன கைஸ் என்னமோ பேக்கை தூக்கி போடுறாங்க. பிக் பிரான்ஸ் அப்டேட்டா? பேக் இல்லை கைஸ். அட போங்கடா. இது நான் இன்னும் எவ்வளோ வாட்டி பேசுகிறது? டே விடுறா நீ. டே போடா அங்கிட்டு. போக்கி பால் தரான்னு நினைக்கிறேன். சரி டேய், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தாலே ஸ்க்ரீனில் அன்லாக் பண்ண முடியல கைஸ். இந்த மாதிரி வெளியே இருந்தால் தான் இருக்குது. இருங்க மெனுவுக்கு போயிட்டு மேப் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். போக்கி டெக்ஸ் இருக்குது, ஆனால் இருங்க போக்கிமானுக்கு போய் இது சும்மா தொட்டு அட்டாக்லாம் பார்ப்போம். எபிலிட்டி பிளேஸ், பவர் ஷாப், ஃபயர் டைப் மூவ், இன்னும் பிஞ்சா என்னன்னே தெரில கைஸ். க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா போவோம். இன்னும் எங்கடா போனோம்? எனக்கு இதுக்கும் ஒன்றுமே தெரியலையே கைஸ். டேய் தம்பி, எங்கே தம்பி போனோம்? எங்கிட்டோ போனோன்னு சொல்கிறாங்க, அது எந்த ரூட்டுன்னு எனக்கும் தெரில. ஜம்ப் கொடுத்துருக்கலாம்ல கைஸ். இந்த ரூட்டுக்கு போனோமா? கட்டி போக முடியாதா நினச்சேன். யாரா நீங்கள்? அப்படின்னா நான் எந்த ரூட்லடா போகணும்? ஐ திங்க் ஸோ வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், என்னன்னே தெரில. இது என்ன கைஸ் ரோஸ் ஷாப்னு இருக்குது. ரோஸ் கொடுப்போம். ஓ இருங்க கைஸ், ரோஸ் ஷாப் கொடுத்துட்டு டேய் திருப்பி ரோஸ் ஷாப்புக்குள்ளே போடா. போக்கி பால்ஸ். ஓ நம்மளோட பேக் கீ ஐட்டம் பிக் பிரான்ஸ் இருக்குது. பெரிஸ் ஒன்றுமே இல்லை. இது மூவ்ஸ் கைஸ். சரி இப்போ நம்ம எங்கே போனோம்? பேட்டில் போடணுமா? அதுவும் போடக்கூடாதா? ஓ ஐ திங்க்ஸ் இந்த பிரிட்ஜை தாண்டணும். அதுக்கு முன்னாடி சும்மா இந்த மாதிரி வீடெலாம் உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் கிடைக்கும்.
ஹலோ பாட்டி, வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஜூஸ் வச்சுருக்கீங்களா? நான் எடுத்துகிட்டு போவேன். சாரில் உட்காருவாங்க. உட்கார முடியா? சரி, என்ன பாட்டி வீடு இது? இவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இடத்துல எங்கள் இடத்துல பேட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். போடா தம்பி, எனக்குலாம் இங்கே பேட்டில் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்படி போடா. ஆர்டர் இஸ் நைஸ் ஹியர் லுக். அடே அப்படின்னா இந்த டேய் இவங்க ஏன்டா பேசுகிறேன்? டேய் அப்படின்னா எங்கே கைஸ் போனோம்? ஒருவேளை இந்த சைடு தண்ணியில் போகணுமோ? இதுவும் போக முடியல. ஒருவேளை இவன்ட்ட பேட்டில் பண்ணமோ? அடே பசங்களா, வந்துட்டோம் கைஸ். ஐ திங்க்ஸ் அவங்கள தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரூட் ஒன்றில் என்னமோ போக்கிமான் மாட்டியிருக்கு. அடே போடா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நம்ம சும்மா ஃபைட் பண்ணி லெவல் ஏற்றலாம். எவ்வளோ போடுறா ஒரு நெருப்ப துப்பு. பேர்ன் ஆயிடுச்சு கைஸ். கிராண்ட் லெட்டர் அக்யூரசி ஃபுல்லாக. ஐயோ, பேர்னில் அடிப்பட்டு எண்பது அடி வாங்குடா. ஒரு டேக்கிள் போட்டால் சரி வந்துடும் கைஸ். எவ்வளோ வாட்டி கைஸ் இந்த மூவ் போடுவோம். அக்யூரசினா இப்போ நம்ம கண்ணில் மண் பட்டுருமா, அது நம்மளோட அட்டாக் ஒழுங்காக போய் லேண்ட் ஆகாது. இப்போது சும்மா ஒரு டேக்கில் போட்டுடுவோம், சப்பையாக முடிச்சுட்டுலாம். அது டேக்கிள் போடுதா? என்னடா இது, ஹெல்த்து குறைஞ்சானே தெரில, அவ்வளோ குட்டியாக குறையுது. நெக்ஸ்ட்டு லெவல் போனோடனே ஒரு புது மூக்கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இப்படி போங்கடா. ஐயோ இன்னொரு ட்ரெயினரா? சரி வாங்கடா, பக்டை போக்கிமான் தான் நினைக்கிறேன். என்ன ரேலுப்பா அவன் பேர் என்ன ரம்பிள். பக்டை தான் கைஸ். ரீஜியன் வைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இது பக் டைப்புக்கெலாம் ஃபயர் டைப் சூப்பராக இருக்குது. 2 போக்கிமான் முடிச்சிருக்காங்க கைஸ். எம்பரை போட்டு முடிச்சுடுறா. 1 ஷாட். எஸ், சொன்னல கைஸ், சூப்பர் எஃபெக்டிவ். ஒரு மூவ் கற்றுக்கிடும்னு நினைக்கிறேன். சொன்னேன்ல கைஸ், ஏன்னா நிறையா போக்கிமான் கேமில் என்கிட்ட போக்கிமானே இல்லையடா. எப்படி ஸ்விட்ச் பண்ண முடியும்? லெவல் 7க்கு வந்தோடனே நம்மளோட பார்ட்னர் ஒரு மூவ் கற்றுக்கிட்டோம். ரவுண்டு தான் என்ன கைஸ் மூவ்? ரவுண்டு ஃப்ரண்ட்டுடா. என்ன மூணே தெரியலையே கைஸ். உருண்டு போய் அடிக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, அதெல்லாம் ஏன் வாசிச்சுட்டு போங்கடா. 72 தானா? அடே ஏமாத்துறான் இங்கே கைஸ். என்கிட்டலாம் சண்டை போடுறதுக்கு சுற்றி போகலாம். ஆனால் சண்டை பிடிக்கலாம், லெவல் ஏறும். மனக்கொண்டா தம்பே. எவ்வளோ போக்கிமான் வச்சுருக்கான்? ஒன்று போதும். எவ்வளோடா வச்சுருக்க? 1 தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இதுக்கு எம்பர் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சும்மா ரவுண்டு போட்டு பார்ப்போம். இதுக்கு உருண்டு போய் அட்ரா தம்பிய. டேமேஜ் அவ்வளோவா கொடுக்கல. லெவல் 4 தானே. இப்போ நம்ம எம்பர் போட்டு பார்ப்போம். டை ஆச்சுன்னா அப்படியே முடிச்சிடலாம் பேட்டில். டேக்கிள் போட்டு தான் கைஸ், குறையவே கிடையாது. இன்னும் கைஸ் அதான் நிறைய குறைஞ்சிருக்கு. டை ஆகுறா. எக்ஸாக்ட்னு பண்ணிட்டு இது ஹெல்த் லைட்டாக வச்சு மூவ் கற்றுக்கிடுவியாடா? இல்லை கற்றுக்கிட மாட்டான். ஐ திங்க் ஸோ. நெக்ஸ்ட்டு லெவல் 16 எவால்வான் ப்ளஸ் மூவ் கற்றுக்கிடுவான்னு நினைக்கிறேன். டேய் தம்பி, என் கூட சண்டைக்கு வராத. எனக்கு பார்த்துட்டானே கைஸ். காயெல்லாம் காமிச்சிட்டு சண்டை போட வரான். சூசியா, பினிஸ்கர் சூசியா யாரு? ஸ்கோர் பண்ணியா? ஐயோ நம்மளுக்கு வீக் ஆயிடுச்சு. ஐ திங்க் ஸோ. நம்ம இப்போ ஃபயர் டைப் மூலம் போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டேக்கிள் நல்ல வேலை கிரவுண்ட் டைப் மூவ் போடல. கிரவுண்ட் டைப் மூவ் போட்டுச்சுன்னா அவ்வளோதான். டேக்கில் போட்டு முடிச்சு விடுப்பா அவளை. பண்டில் பியா செகண்ட். எஸ் கொடுத்தா என்னடா ஆக போகுது? ஒன்றுமே இல்லை கேட்குறாங்க. பிஜி ஃபயர் டைப். ஐ திங்க் ஸோ. எம்பர் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். சும்மா ட்ரை பண்ணலாம். டை ஆயிரு. 1 ஷாட். டேக்கிள்லாம் எனக்கு குறையாதுப்பா. இப்போ நம்ம நார்மலாக நம்ம டேக்கிள் பண்ணலாம். டேக்கிள்க்கே போதும்டா. உன் போய்க்கு வேணும் போல தாங்க முடியல. எல்லாருமே 72 ருபீஸ் தான் தராங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். யார்ரா நீனு தம்பி? ஐயே ரன் கொடுக்க வேண்டியதான். பண்டில் பண்ணியா? யாரா அவன்? ரன்னுப்பா.
பாய்டா தம்பி. தயவு செஞ்சு அண்ணன் இதுக்கப்புறம் தொல்லை பண்ணாத. அந்த போக்கிபாலை மட்டும் பார்த்துக்கிறேன். போஷனா டே ஒருத்தனும் வராடிங்கடா. கரெக்டாக எண்டிங்கில் போகும்போது டீதியா டே ஒன்றும் வேண்டாம்டா. ரன்னை குடிச்சிட்டு போடா. ரன். சரி ரன்னவே சேஃப்டி. அடுத்து நம்ம ஒரு நல்ல போக்கியமான பிடிக்கணும் கைஸ். ஒரே ஓட்டமாக ஓடு. என்ன கைஸ் இடம் இது? ஜெட்டு கேமிங். யாரா தம்பி? என்னமோ ஒன்று போ கூப்பிட்டு போகிறான் நம்மளை. ஜெட் கேமிங். சரி சரி சரி. டீம் எக்லிப்ஸ்ன்னு என்னமோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பார்க்கல, சும்மா ஸ்கிப் பண்ணிட்டுருக்கேன். இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை என்னத்த கைஸ் பார்த்துட்டு டேய் சேர்றா டே. என்ன யார் கைஸ் இந்த கேமோட க்ரியேட்டர் இவ்வளோ போட்டிருக்காங்க? இல்லை ஆனால் பண்ணுறது கஷ்டம் தான் கைஸ். ஆனால் நான் இது வரைக்கும் கேம் க்ரியேட் பண்ணது இல்லை. ஆனாலும் ஐ திங்க் ஸோ இது கஷ்டம் தான் நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே தான் போகணும்? வீட்டுக்குள்ளேயா? வணக்கம் வணக்கம் வணக்கம். இது நம்மளோட ஃப்ரெண்டு வீடுன்னு நினைக்கிறேன். ஈவி ஃபோட்டோலாம் வச்சுருக்கான். டாப் ஃப்ளோர் போகலாம். இருங்க, நம்ம வீடு மாதிரியே இருக்கே. ஐ திங்க் ஸோ நம்ம வீடுன்னு தான் நான் நினைக்கிறேன். தெரில யார் வீடாக இருந்தால் எனக்கு என்ன. டேய் அடுத்து என்ன பண்ணோன்னு மட்டும் சொல்லுங்கடா, நான் பண்ணிட்டு போயிடுறேன். அந்த கேவுக்கு போகணும்னு நினைக்கிறேனோ அப்படி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. கவின் ஷாப்பா? பேக்கரி கைஸ் பாருங்கள் கைஸ், அப்பாவி மாதிரி நிற்கிறான். என்னமோ கவின் ஷாப்பு. கவின் ஐயோ வேறு என்னமோ ஒரு பிராண்டு சொல்லியிருக்கேன். இப்போயா சொல்ல போகலாமாடா? எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ் என்னதுன்னு. இப்போயுமா? டேய் அப்போ நான் எந்த இதுக்கடா நீ அங்கே கூப்பிட்டிய? யார் கைஸ் இவன்? ஃபவுண்டு கிங்கா? தம்பி யார் தம்பி நீனு? இப்படி ட்ரெயினர்ஸ் கூட பேட்டில் பண்ண முடியுமான்னு தெரில கைஸ். ஆனால் இப்படி அடுத்தவங்க உள்ள வரது நல்லா இல்லை கைஸ். ஒரு வேர்ல்டுக்குள்ளே ஒருத்தர் மட்டும் இருக்கிறதா நல்லா இருக்குது. சரி வாங்க கைஸ், இப்படியே வந்த மாதிரியே போயிடலாம். டேய் தயவு செஞ்சு திருப்பிலாம் போக்கிமான். டே வீட்டுக்குள்ள ஒன்னுக்குள்ளே நுழைஞ்சோடனே போக்கிமான் வந்துடுது கைஸ். ரன்னை கொடுத்துட்டு ஓடுப்பா. நீ இருந்தீன்னா நீ வேற லெவல் 10க்கு போகலாமா இல்லாட்டி ஓடலாமா? பெருசாட்டி ஓடிடலாம் கைஸ். எதுக்கு வம்பு? இவன் கூட நம்ம சண்டை போட்டோமான்னு தெரில. டே புல்லுக்குள்ளே போகாதடா. தள்ளிப்போமா. இப்படி தயவு செஞ்சு ஒருத்தனை வராதிங்க. வரல. என்ன இடமா இருக்கும் இது? சிட்டியை விட்டு வெளியே போகிற இடமா இருக்குமோ? அப்படி தான் கைஸ் நினைக்கிறேன். வெளியே போடா தம்பி. இப்போ கீழே சிஷாம் டவுனா? நம்ம கூட பேட்டில் போடுவோம். ஓவர் ஈரா? வணக்கம் வணக்கம். டேய் சரி போகலாம், சண்டை போடாத. கூட்டிட்டு போகிறாளா? நானும் பயன்ட்டேன் கைஸ் சண்டை போடுறாங்கன்னு. இந்த கைஸ் இடித்து தள்ளிட்டு உள்ளே தள்ளி விட்டாங்களே. இப்போ என்ன பண்ணோம்? எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கைஸ் பண்ணோம்? இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டா படுத்து தூங்கணுமா? தூங்கவும் விடலை. டேய் போங்கடா தம்பி, நான் வெளியே போகிறேன். என்னமோ சொல்லிட்டு போனா. இல்லையா இவன் வரான். நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுடா போடா. என்னமோ குட்டுன்னு சொல்லிட்டு போகிறான். டேய் தம்பி தள்ளி போடா. டேய் எவ்வளோடா தைரியம் இந்த இடத்துல பிளாக் பண்ணிருக்கிய? சரி வாங்க கைஸ் இந்த வீட்டுக்கு. இப்போ எதுக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டு சும்மா மூவாலாம்? போக்கிமான் சென்டர். அருமை 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 அருமை. எம்மா ஜாய் ஃபீல் பண்ணுமா? எஸ் சவுண்டு. அதே போக்கிமான் சவுண்டு தான் கைஸ். சரி பை பை. வெளியே வந்துட்டோம். இவன்கிட்ட பேசினா ஏதாச்சும் பொருள் தருவானா? பார்க்குறக்கே பெரிய ஆள் மாதிரி இருக்கான். மார்க்லேருந்து வந்திருக்கான். சாம்பிள் தருவானா கைஸ்? நான் இன்னொரு போக்கிமான் கேம் விளாடுவேன். அது இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே சாம்பிள்லாம் தருவாங்க. யார் தம்பி நின்று? இவனா கைஸ்? இது வந்து கேர்ள் ஃபார் தான். இவன்கிட்ட போய் பேசி பார்ப்போம். என்னடா விஷயம்? யாரா இவன் சொல்ல மாதிரி நிற்கிறான்? கேர்ள் ஃபாரஸ்ட்குள்ளே ஏதாச்சும் ஒரு நல்ல பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன போக்கிமான் இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். ஐயா இதுவா? நம்மளுக்கு இதுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா அது ப்ளஸ் பாய்டன் டைப். 2 கொடுத்து போடா. ஐ திங்க் ஸோ இந்த இடத்துல இப்போ போக்கிமான் பிடிக்கிறதுக்கு டைம்லன்னு தான் நினைக்கிறேன். அது என்னது நம்ம போக்கிபால் மாதிரியே இல்லை. போக்கிபால் தான் கைஸ்.
அப்படியே மறைச்சு கூட நான் போயிடுறேன். என்ன கைஸ் இவன் உடம்புக்குள்ளலாம் பூந்து போய் பார்க்குறான். சரிடா ஸ்டூடெண்ட் செம்பரா யாரு கைஸ் கூட்டா? இது அந்த மாடு மாடா உருண்டையா இருக்கு. ஃபைட்டு போட்டு ஒரு எம்பரை போடும் முடிச்சு விட்டு வாழா தம்பி. என்ன கைஸ் எதுவுமே ஆளை ரெக்கார்டு வாய்ஸா ஒரு நல்ல டேமேஜ் கொடுத்து கைஸ். நல்ல போக்கிமான் தான் கைஸ். ஐயோ நல்ல போக்கிமான் தான் கைஸ் நினைக்கிறேன். நம்ம லெவல் 8 அது லெவல் 6 நானும் 5 நினச்சிட்டேன். இப்போ நம்மளும் ஒரு பேக்கப்புக்கு கிரிட்டிக்கலாக நம்மளும் ஒரு டேக்கிள் போடுவோம். கிரிட்டிக்கல் வருதான்னு சும்மா பார்க்குறேன். இல்லாட்டி இன்னொரு 66 மூ கற்றுக்கிடுவியாடா 192 கிட்டத்தட்ட 200 rupees வந்துருக்காங்க. இப்போயாச்சும் எடுத்து விட்றா என்னைய தாடா. அது என்னடா போச்சு பாரு ஆன்டிடியூடு. பாய்சனில் இருந்து ரிலீஃப் ஆகும் கைஸ் போட்டோம்னா. இந்த ஏதோ ஒரு இடம் போகுது. என்ன கைஸ் பிளாக் பண்ணுறதுக்குள்ளே பூந்து போக முடியுமா? சேச்சா வாய்ப்புலன்னு அனுப்பிவிட்டேங்க கைஸ். இருங்க கைஸ். இல்லை அநியாயம் கைஸ். டே போக்கிமான் புஷ்ஷுக்குள்ளே தான் போய் போனோமா? இதுக்கு நான் இப்படி வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் விடுங்க கைஸ் நம்மளுக்கு ஆன்டிடோடாச்சும் கிடச்சிச்சு. யார் கைஸ் இது கடைசியாக எண்டிங்கிட்ட வந்துருக்கு. நிம்பிளா பக் டைப்பு கைஸ். ஒரு எம்பரை போட்டாலே முடிச்சு விட்டுருலாம். அதனால சும்மா ஒரு எம்பரை போட்டு போடலாம். பாய் நிம்பிளா நிம்பிள் இல்லை கைஸ் நிம்பிள் டம்மின்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரில. அதனால கில் பண்ணியாச்சு. என்றா நீ அப்படி கூடி பூந்து போடா. ஐயோ போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. கைஸ் அதெல்லாம் காமிச்சு சண்டை போடுற வராங்க கைஸ். இதுங்க எனக்கு ஒரு டவுட்டு. ரிக்கியா என்கிட்ட கேட்ட மாதிரியே இருக்கே கைஸ். இருங்க இந்த பர்சன் போயிட்டு எம்பர் போட்டு முடிச்சு கொடுப்பா தம்பி. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிடும். சூப்பர் எஃபெக்டிவ். ஹக்குனா என்னடா பேர் லெவல் 10க்கு போயிடுது கைஸ். ஒரு இதுலேயே இந்த போக்கிமானே இல்லைடா. என்கிட்ட 2 போக்கிமானே இல்லைடா. இன்னொரு எம்பர் போட்டு முடிச்சுடு. அடுத்த லெவல் ஏறினா நீ லெவல் ஏறு. சூப்பர் எஃபெக்டிவ் முடிச்சு விட்டாச்சு. குக்கா கெயின் 92 92 எடுத்துருக்கு கைஸ். நமக்கு எவ்வளோ பணம் இருக்குதுன்னு நான் பார்க்கவே இல்லை. பார்க்கவும் வேண்டாம். பார்த்து என்ன போகுது இருங்க கைஸ். இப்படி கூடிய போக முடியாது. டம்பிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இவனை தாண்டி குதிச்சே போயிருக்கலாம். இல்லாட்டி மண்டை மேலே ஏறி குதிச்சு இந்த புஷஸ்லாம் தாண்டி போயிடலாம். சண்டிக்கு வெளியாடா வாடா சீவா. மைண்ட் கிராஃப்டில் உள்ள இவன் பேர் இதரானா? டேய் ஐய மாட்டிக்கிட்டோனே யாரா நீ? ஏய் தயாராதரா தயவு செஞ்சு பாய்சன் ஸ்டிங்கா பாய்சன் ஆயிராத ரவுண்டு போடுவாங்க கைஸ். ரொம்பவே நர்வஸாக இருக்கும் கைஸ். எனக்கு பாய்சன் டைப்பே பிடிக்கல கைஸ். ஐயோ பாய்சன் ஸ்டிங்கு பாய்சன் ஆயிட்டான் செத்துட்டான். டேய் பாருங்க கைஸ் எப்படி எடுத்துட்டு கிடையாது. ஒரு டேக்கில் போட்டு பேக்கில் போயிட்டு ஆன்டிடியூடில் போட்டுடலாம். சாவுடா என்னையா பாய்சன் பண்ணி விட்ட. அவ்வளோதான்டா உனக்கு போக்கிமான் போதும்டா. நெக்ஸ்ட் டைம் டேய் பாய்சன் பண்ணி விட்டானே கைஸ். இதுங்க கைஸ் பேக் எங்கடா? டேய் மெனுவுக்கு போயிட்டு பேக்கை தொட்டு மெடிசனா அது ஆன்டிடோட் எடுத்து யூஸ் கொடுத்து இதை கொடுத்து க்ளோஸ். இப்போ மட்டும் கிட்டக்கே இது இருந்துச்சுன்னு வைங்களேன். ஐய கேட்டிருப்பியாடே டம்மிடா. போடா தம்பி உன்ட்டெல்லாம் சண்டை போட நேரம் இல்லை. அங்கே ஒரு பையன் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறான். செவுத்தோட செவராக போய் கைஸ் ஃபஸ்ட்டு பர்சன் இருக்கா அப்படியே தாண்டி போகலாமா? அப்படி சும்மா பேட்டில் போட்டு காசு எடுத்துக்கலாம். மாமா சண்டை போடுவாமா? தோற்று போயிடாதம்மா. தோற்று தான் போவா. லைஃபு பேட்டலாம் ஈடறாங்க. ஐயோ இதுக்கு அடுத்து யார்த்தையுமே சண்டையாக போடக்கூடாது கைஸ். ஐயோ ரவுண்ட் ஆஃப் போட்டு முடிச்சுட்றா. டேய் ஐயோ கிரவுண்டு சாவுமா
போயிட்டு ஒரு எம்பர் போட்டு பார்ப்போம். டேமேஜ் சரிதா நல்லாவே தருது கைஸ். டேய் பாய்சன் ஆயிடாத டேய். டேக்கிள் போட்டு முடிச்சுட்றா அதை. பாய்சனா அடே இருங்க கைஸ். லெவல் 11க்கு போயிருச்சான் கைஸ். ரிமூவ் கற்றுக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் பேக்கு போயிட்டு எதுக்கும் ஒரு போர்ஷன் போட்டிக்கலாம். பேகு யூஸ் குஜக் க்ளோஸ். இப்போ எந்த சைடு கைஸ் போனோம்? இவன் கூட பேட்டில் போடலாம்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் வேண்டாம். டேய் போக்குமான்லாம் வேண்டாம்டா. பாய்சனை மட்டும் ஸ்பெராக்கா ஐ திங்க் ஸோ. இது வந்து ஹரியா டோஸ்க்கு எவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி இதுக்குள்ளலாம் எதுக்கு சண்டையை போட்டு நம்ம ஒரே ஓட்டமாக ஓடிடலாம். டேய் ஆட கொய்யாலங்களா டேய் சொல்ல மாட்டிங்களாடா இப்படி இருக்குன்னு ஒரு வழி. சுற்றி சுற்றி போக்கிவான்ட்டு அடி வாங்கி பாய்சனாக இங்கே வந்திருக்கேன். கூட்டு போவியாமா சண்டை போடுவியா என்னம்மா பண்ணுவேன்? தயவு செஞ்சு அடிக்காதம்மா. ஏன் இப்போ இப்போ என்ன பண்ணோம்? லக்கு புதுசு நின்றாளா இந்த போச்சியாண்ணா? இதுவா பாய்சனா இருக்காத போச்சியானா? டார்க் டைப் ஃபயர் டைப் போட்டு விட்டா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ பாய்சனால் அடி வாங்குமா? டேய் அவன் அடிச்சு கூட ஹெல்த் அவ்வளோவா போலடா. இந்த பாய்சன் அடி வாங்கி நான் டேயா இருந்தேடா. டாக்கில் போட்டு முடிச்சுடப்பா தம்பி. ஓகேனா ஃபேண்டடா எக்ஸ்பி கிடச்சிருக்கு. பபுள்ஸாக வருது கைஸ். பாய்சன் அவன் சிரிப்பாக இருக்குது. போடா என்கிட்ட வேறு போக்கிமானே இல்லை. இவன் என்னத்தை வெளியே கொண்டு வரலான்னு சொல்கிறான். பேண்ட் கத்திட்டு வருது. இவன்கிட்ட 2 போக்கிமான் தான் இருக்குது. எம்பரை போடு. எம்பரா இருங்க கைஸ். டிஃபென்ஸ் ஐயோ இப்போ பாய்சனுக்கு இன்னும் கொஞ்சம் போகுமே. அடே டேய் பேண்ட் பஞ்சு விட்டுருவேன்டா. மூக்கிலே ரவுண்ட் ஆஃப் போட்டு பார்ப்போம். டார்க்குக்கு இந்த டைப்பு போவே இல்லை கைஸ். ஆண்ட்ரஸ்டா டெய் போதும்டா. டெய் தம்பி நான் டெய் பாய்சன் ஹிட்டு நான் டெய். ஐயா இப்படி அடி வாங்கிட்டோமே. சரிடா சரிம்மா. இது என்ன கை சைடில் பஞ்சவனுக்கு அமைக்கி இருறா. நான் வந்து ரிவெஞ்ச் வாங்குறேன் ஃபுல் ஹெல்த்தோட. அப்படின்னா நான் இப்போ எந்த ரூட்லடா போனோம்? அப்புறம் எதுக்கு நான் அங்கே போனேன்? காலையில் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நான் அப்படின்னா எந்த ரூட்டில் கைஸ் போனோம்? டீ குடிக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணோமா? மேலே ஏறி பண்ண வேண்டாம் பாவம். இது ஏதாச்சும் ரூட்டு போதா? இங்கேயும் போல. அப்படின்னா நான் எப்படி கைஸ் வெளியே போனோம்? அம்மா பாட்டி தள்ளி போமா குறுக்க நின்றுட்டு. இன்னும் என்கிட்ட பார்க்குது. ஸ்குட்டில் வாயில் பபிள் சுட்டுட்டு. டேய் தம்பி போடா இருக்கு போடா. இப்போ பேசுவியாடா? சம்பர் என்னது அவ எங்கிட்ட இருக்காளா? இருக்கதான்டா செய்கிறா. ஒருத்தனும் வராதிங்கடா. இல்லை காலை வச்சோன்னு வராங்க. பீக்காச்சுவா நான் பிடிக்க போகிறேன். ஆனால் இது கேளாச்சு. பரவாயில்ல கைஸ். மாட்டினது சிக்கிருச்சு. டேக்கிளாக போடுவோம். இன்னொரு டேக்கிள் போட்டால் சோழியாக முடிஞ்சிடும். பேரலைஸ் ஆகிருச்சா? ஓகே பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லை. பேகு மாஸ்டர் பால் அது என்ன காமிப்பீங்க? யூஸ் ஓகே பால் போடு. மாட்டிட்டு பீக்கா நீ எனக்கு மாட்டுறேன்னா நான் அடித்து சாச்சிடுவேன். மாட்டிக்கிச்சு பீக்காச்சு வாஸ்காட். எஸ் இதுதான் எனக்கு வேணும். இது ஒன்று தான் எனக்கு வேணும். போங்கடா. 60 HP 8 HPயா? சரி காலையில் ஆனவனே தாங்க இந்த இடம் பார்க்குறக்கு இடம் மாதிரி இருக்கு. யார் கைஸ் இவன் சில மாதிரி நிற்கிறான்? அட போட அவன் ஏஃப்கே போட்டுட்டு இருப்பாங்க கைஸ். ஃப்ரெண்ட் ரிவார்ட்ஸா? அப்படின்னா என்னது கைஸ்? இன்வைட் பண்ணால் ரிவார்டு தரங்கிறான். மாஸ்டர் பால் தருவீங்களாடா இன்வைட் பண்ணால்? நல்ல போக்கிமான் எதுக்கு பிடிக்கிறேன்? நிடோரான் பிடிக்கலாம் கைஸ். இது நல்ல போக்கிமான் தான். ஃபைட்டுக்கு போயிட்டு எம்பர் போடலாம். ஆனால் தயவு செஞ்சுடா ஹிந்தி இருக்கிறேன். பாய்சன் மட்டும் ஆக்கிட்டுறாத. டேய் இருறா பேக்குக்கு போயிட்டு ஒரு போக்கி பாலை போட்டு விட்றா.
ஐயோ நாளை கேன்சராக குடிச்சுருக்கேன் கைஸ். அது சவுண்டு நல்லா இருக்கு கைஸ். மாட்டிதே. உய் மாட்டிக்கிச்சு. தேவையில்லை லெவல் 12க்கு போயிடுச்சு கைஸ். லேண்ட் மூவ் பைட்டா மாற்றிடுறேன். எஸ் அஃப்கோர்ஸ் விச் மூவ் ஷுட் பி ஃபர்காட்டன். லீரு ஓடுங்கடா. லீரு வேண்டாம்டா. எஸ் டாடாவா அண்ட் ஃபியூக்கி கால் அண்ட் பைட். இன்னொரு மூவ் கற்றுக்கிச்சு நினச்சேன். இப்போ சண்டைக்கு இப்போ நான் யாருன்னு காமிக்கிறேன். ஃபியூக்கோ பவர் ஆயிடுச்சு. அப்போது எனக்கு பாதி ஹெல்த் இருந்துச்சு. நான் பாய்சன் வேறு ஆகிட்டேன். இப்போ நான் முடிச்சு விடாமல் இங்கேருந்து போக மாட்டேன். நான் கொடுத்த காசை நீ எனக்கு திரும்பி தரேன். நான் ஜெயித்தவனே போச்சியானா வாடா என் மச்சி வாழைக்கா பச்சி ஓடம்ப பிச்சு போட போகிறேன் பச்சி. ஃபைட்டுக்கு போய் 1 ஷாட்டில் கில் பண்ணிடுமா நம்புவோம். பேக்கில் தொட்ட மாதிரி தண்டா இருக்கும். டை இதுங்க கைஸ் பைட்டு இதுக்கு செட்டே ஆகாது. சும்மா போடுவோம். ஏன்னா இது டார்க் டைப்பு. நம்ம போடுறதும் டார்க் டைப்பு. ஃபியூக்கோ பேரலைஸா டேய் எப்படா. ஐயோ அந்த பீக்காச்சு கூட அடிவாங்க. ஐய இப்படி இருக்கே கைஸ். டேய் இப்போயாச்சும் மூவ் ஆகுடா ஃபியூக்கோ. ஏய் பேரலைஸ் பெர்மனண்ட்டுன்னு இருக்குடா. ரன்னுக்குள்ள போக முடியுமா? ஐயோ திருப்பி அடி வாங்குறோமே. சுட்டு கொடுப்போம். கத்திட்டு வருது. ஐயோ பயமா இருக்கு கைஸ். இதுக்கு என்ன ஸ்வீட் கிஸா என்னன்னே தெரில கைஸ். தண்டர் வேவு ஸ்வீட் கிஸ் இப்போ வரைக்கும் கொடுத்து விட்டு டேமேஜ் பண்ணுவோம். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஃபைட்டுக்கு போய் இப்போ தண்டர் ஷாக். ஏன்னா இட்ஸ் கன்ஃபியூஸ். Potiana used howl. Potiana attack Rose. இப்போ என்ன கைஸ் திருப்பி சும்மா இதே கொடுப்போம் கைஸ். டயாகுப்பா தம்பி. ஓகே ஐயோ முடிச்சு விட்டானே கைஸ். ஈக்கான கத்திட்டு போய் அவுட் ஆகிடுச்சு கைஸ். வச்சு கொடுப்போம். நிடரானோ என்னமோ ஒன்று கைஸ். நிடரான் டெஸ்க்கு ஃப்ளைமும் இருக்கா. டயாகுடா. ஓகே கைஸ் இந்த பேட்டிலோட வீடியோ முடிச்சுக்கலாம். என்கிட்ட என்னோடா வெளியே கொண்டு வாங்க பயன்ச்சேன். ஃபைட்டு கொடுத்து ஒரு பெக்க போடு. டேக்லா முடிஞ்சிச்சு. ஐ திங்க் ஸோ நான் தோத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஃபியூக்கோ மட்டும்தான் இருக்கா. ஃபைட்டு போய் டேய் ஒரு எம்பி போடுறா. டே போட்டு தொல்லடா. எப்படியாச்சும் வெளியே வாடா. யூஸ் பண்ணுது அருமை. ஃபைட் ரவுண்ட் ஆஃப். சரி இப்போ பேரலைஸ்லேருந்து வந்துருச்சு. திருப்பி ரவுண்டு. ஐயோ க்ளோஸ். ஃபைட் ரவுண்டு. நம்ம தான் கைஸ். நம்ம எவ்வளோ இது பேரலைஸ் ஆகி நம்ம இது அடிக்குது கைஸ். ஃபைட்டு போட்டு டேக்கிள் போட்டுக்கலாம். டான்டா கோவப்படுத்தி விடுது. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போக்கிமான் ஒன்று இருக்கக்கூடாது. 360 ரூபாயா ரொம்ப அதிகமே கைஸ். ஓகே என்ன கைஸ் பண்ணணும். சரி இப்போ என்ன தான் பண்ணணும். சரி கைஸ் அப்படின்னா இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சும்மா இந்த இடத்துக்குள்ளே போய் பார்ப்போம் கைஸ். வேறு என்ன பண்ணணுமோ பண்ணலாம். என்னடா மாட்டுது பூனா டம்மி. நம்ம போக்கிமான போய் ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிவிட்டு பிறகு நம்ம இது பண்ணலாம் கைஸ். வீடியோ எண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஷாப் எங்கேப்பா இருக்குது. எனக்கு கண்டிப்பாக வேணும். சின்சாம் டவுனு தான். உள்ளே போகலாமா? போக முடியல. இவனை ஃபீல் பண்ணிவிட்டு ஷாப்புக்கு போகலாம் கைஸ்.
ஹீல் கரோ. எஸ், 3 பக்கம். ஓகே, ஷாப்பை மட்டும் கண்ணில் காமிச்சிருங்கடா. 200 ரூபாய். ஓ, இதான் ஷாப்பாக இருக்குமோ காய்ஸ்? ரோஸ் ஷாப்புன்னு என்னமோ காமிக்குது. டே, ரோஸ் ஷாப்பை தொடுறா. தொட்டுட்டு தான் இருக்கேன், உள்ள போக முடியும். போகுது போகுது போகுது, ரோஸ் ஷாப்புக்குள்ளே போகுது போகுது, ரோஸ் ஷாப்புக்குள்ளே போகுது. என்ன காய்ஸ் இது இவ்வளோ ரவுண்ட் எடுக்கு? ஓகே காய்ஸ், இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பை காய்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.